அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, இன்றைக்கான பதிவில் நம்மினுடைய வாழ்வில் செல்வ செழிப்பை இன்னும் நம்மினுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இஸ்மை பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு பணம் வேண்டுமா என்றால் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நபர்கள் யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் எல்லா மனிதர்களுக்கும் எல்லோருக்கும் பணம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இன்றைக்கு அல்லாஹ் சிலருக்கு அந்த செல்வத்தை, அந்த பொருளாதாரத்தில் பரக்கத்தை அதிகப்படுத்தி கொடுக்கிறான். சிலருக்கு பொருளாதாரத்தில் பரக்கத்தை இல்லாமல் ஆக்கி விடுகிறான். அப்படி பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான ஒரு அற்புதமான இந்த இஸ்மை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் பணமே இல்லையே, நம்மளுடைய கஷ்டத்தை, நம்மளுடைய சோதனைகளை நீக்குவதற்கு நம்மள்கிட்ட செல்வமே இல்லையே, நம்ம சொந்தமாக வீடு கட்டுவதற்கு நம்மள்கிட்ட செல்வம் இல்லையே, நாம் நினைத்ததை ஆசைப்பட்டதை வாங்குவதற்கு நம்மள்கிட்ட செல்வமே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஒரு இஸ்மை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போவெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்போதெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இன்னும் இந்த ஒரு இஸ்மை ஓதி பல சஹாபாக்கள், பல நபிமார்கள் பலனடைந்திருக்கின்றார்கள். இன்னும் இந்த இஸ்மை நாம் கூறுவதினால் அல்லாஹ் நமக்கு போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நமக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்கின்றான். நம்மினுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை தூவுகின்றான் என்று கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஒரு இஸ்ம் எப்படி ஓத வேண்டும் என்றால், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் 2000 தடவை இந்த ஒரு இஸ்மை ஓதி பாருங்க. இந்த ஒரு இஸ்ம் என்ன அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மிகவும் சிறியது தான். யா ரஸாக். யா ரஸாக் என்று சொல்வதற்கு மிகவும் கஷ்டம்லாம் கிடையாது. மிகவும் சுலபமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை தொழுக போகிறோம், தொழுது முடிக்கிறோம், தொழுது முடித்த உடனே ஒரு 5 நிமிடம் உட்காந்து ஒரு 2000 தடவை யா ரஸாக் என்று நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, நம்மினுடைய வாழ்க்கையில் எப்போதுமே நமக்கு பணத்தினால, செல்வத்தினால எந்த ஒரு தடங்களுமே ஏற்படாது. ஆக கண்ணியமானவர்களே, இனி வரக்கூடிய காலகட்டத்திலாவது நாம் இந்த ஒரு இஸ்மை ட்ரை பண்ணுவோம். நம்மினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் செல்வ மழையை பொழிய செய்வானாக. ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை நான் முடித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காம துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.